இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஃபேஸ் டிஃபார்மிட்டி, அதாவது முகத்திலேயோ இல்லை ஒரு பக்கம் தலையிலையோ முன்பின்னாக முரணாக இருக்கலாம். அது ஆக்சிடெண்ட்டாலேயோ இல்லை பிறந்து க்ரோத்ன்னு சொல்லுவாங்களே, க்ரோத்தே ஃபுல்லாக ஒரு சைடு கம்மியாக ஒரு சைடு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னா இது வந்து மெயினாக மேல் தாடை கீழ்த்தாடையில் தான் வருது. அண்ட் சின் எப்படின்னா, சில பேருக்கு மேல் தாடை முன்னாடி வந்து ரொம்ப பல்லெல்லாம் எத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கீழ்த்தாடை வந்து முன்னாடி வந்திருக்கும், அதாவது புல்டாக்னு சொல்லுவோம். கீழ் பல்லு வெளியில் இருக்கும், மேல் பல்லு உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து கண்ணமே ஒருத்தருக்கு உள்ளே இருக்கும், ஒருத்தருக்கு வெளியில் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே வந்து சர்ஜரி மூலமாக ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பல்லும் இன்வால்வ் இருக்கிறதால சில பேருக்கு வந்து அந்த கிளிப்பு ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் சேர்த்து சைமல்டேனியஸாக பண்ணி சர்ஜரியும் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் என்னை வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்குண்டான தேவையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லுவேன்.